ஸ்வாட் எனும் கருவி. ஸ்வாட் அனாலிசிஸ். ஸ்வாட் என்பது தமிழ் ஸ்வாட் அல்ல, ஆங்கில SWOT, அதாவது ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், த்ரெட்ஸ் ஆகியவற்றை பரிசீலித்து பார்ப்பதாகும். இதன் மூலம் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் நமக்கு ஆர்வம் இருக்கிறதா, அதை செய்வதால் வெற்றி கிடைக்குமா என்று நம்மை நாமே சோதனை செய்து பார்த்துக் கொள்ளலாம். எந்த காரியத்தில் இறங்குவதற்கு முன்பும் அதை பற்றிய இந்த சோதனை மிகவும் முக்கியமானது. குறிப்பாக டெசிஷன் மேக்கிங் என்று சொல்லப்படக்கூடிய முடிவெடுத்தலில் முக்கிய பங்கு வகிப்பது இந்த ஸ்வாட் அனாலிசிஸ். நாம் மேற்படிப்பில் எந்த கோர்ஸில் சேர்வது, 2-3 துறைகளில் திறமை இருக்கும் போது எந்த துறையில் வேலைக்கு செல்வது, 2-3 கம்பெனிகளில் இருந்து வேலை வாய்ப்பு வரும்போது எந்த நிறுவனத்தை தேர்ந்தெடுப்பது, தொழில் இறங்க, முதலீடு செய்ய, ரிஸ்க் எடுக்க என்று அனைத்து விஷயங்களிலும் நம் நண்பனாய் நம்மை அளவீடு செய்வது இந்த ஸ்வாட் அனாலிசிஸ் தான். ஆனால் இதை செய்யும் போது நாம் எப்போதுமே நம்மை பற்றிய உண்மைகளை மட்டுமே அலச வேண்டும். உதாரணமாக, கணினி துறையில் செல்வதற்கு என்னுடைய பலம், பலவீனம், வாய்ப்புகள், தடைகள் என்னென்ன? IAS படிப்பதற்கு என்னுடைய பலம், பலவீனம், வாய்ப்புகள், தடைகள் என்னென்ன? ஒரு பைக் வாங்குவதற்கோ, ஒரு மொபைல் போன் வாங்குவதற்கோ, ஒரு கார் வாங்குவதற்கோ என்னுடைய பலம், பலவீனம், வாய்ப்புகள், தடைகள் என்னென்ன? வீடு கட்டுவதற்கோ அல்லது இந்த வருடத்தில் திருமணத்தை முடிப்பதற்கோ என்னுடைய பலம், பலவீனம், வாய்ப்புகள், தடைகள் என்னென்ன என்று ஒவ்வொரு துறைக்குமே நமக்கான பலங்கள் என்ன, பலவீனங்கள் என்ன, வாய்ப்புகள் என்ன, சோதனைகள் என்ன என்று முழுமையாக பட்டியலிட்டுக் கொள்ள வேண்டும். இவ்வாறு பட்டியலிடும் போது குறிப்பிட்ட முடிவை எடுக்கலாமா வேண்டாமா என்பது நமக்கே தெரிந்துவிடும். சில துறைகளுக்கு பலவீனங்கள் அதிகம் இருக்கலாம், பலம் மற்றும் வாய்ப்புகள் குறைவாக இருக்கலாம். இது நீங்களே அலசி ஆராய்ந்து கண்டுபிடிக்க வேண்டிய ஒன்று. பலங்கள் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் இதனை கேளுங்கள். நமக்கு எது நன்றாக வரும்? நாம் எதனை சோர்வில்லாமல் செய்வோம்? நமக்கு எதில் ஆர்வம் உண்டு? நாம் எதனை பிறர் சொல்லாமலே செய்வோம்? நமக்கு எதை பற்றிய அறிவு அதிகம்? நாம் எதை பற்றி அதிகம் பேச விரும்புகிறோம்? நாம் எதனை செய்வதற்கு மிகவும் ஆசைப்படுகிறோம்? எது நமக்கு நன்றாக வரும் என்று பிறர் சொல்கிறார்கள்? எதை மிகவும் தைரியமாக செய்கிறோம்? எதில் எந்தவித குழப்பமும் இல்லாமல் இருக்கிறோம்? எதில் நாம் மிகவும் சந்தோஷமாக, சௌகரியமாக உணர்கிறோம்? இதை போன்ற கேள்விகள் நம்முடைய பலம் என்ன என்பதை பட்டியலிட உதவும். பலவீனங்கள். உடல் ரீதியாக, மன ரீதியாக எவை நமக்கு பலவீனங்களாக இருக்கின்றன? நமக்கு எது சரியாக வராது? எதை செய்யும் போதெல்லாம் அதிகம் சோர்வடைகிறோம்? எதில் ஆர்வமே இல்லாமல் இருக்கிறது? எதை பிறர் சொல்லியும் செய்யாமல் இருக்கிறோம்? எது நமக்கு அதிகம் தெரியாது? எதை பற்றி நாம் பேசவே விரும்ப மாட்டோம்? எதை செய்வதற்கு நாம் வெறுப்படைகிறோம்? எது நமக்கு வரவே வராது என்று பிறர் சொல்கிறார்கள்? எதை செய்வதற்கு மிகவும் பயப்படுகிறோம்? எதில் மிகுந்த குழப்பத்துடன் இருக்கிறோம்? எதில் நாம் மிகவும் வருத்தமாக, அசௌகரியமாக உணர்கிறோம்? இதை போன்ற கேள்விகள் நம்முடைய பலவீனங்கள் என்ன என்பதை பட்டியலிட உதவுகின்றன. வாய்ப்புகள். நம்முடைய திறமைகளின் மூலம், அரசின் அறிவிப்புகள், கொள்கைகள் மூலம், எதிர்கால சமுதாய சூழ்நிலைகள் மூலம், நம்முடைய உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் மூலம் நாம் வாய்ப்புகளை கண்டறியவும், கிடைக்கும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தவும், தேவைப்பட்டால் வாய்ப்புகளை உருவாக்கவும் வேண்டும். ஏற்கனவே இருக்கும் வாய்ப்புகளை அடையாளம் காணுதல், வாய்ப்பு கிடைக்கும் என்று தோன்றும் மூலங்களை கண்காணித்துக் கொண்டே இருத்தல், வாய்ப்பு யார் மூலமாக, எந்த சூழ்நிலை மூலமாகவெல்லாம் கிடைக்கும் என்று பட்டியல் போட்டு வைத்திருத்தல், வாய்ப்புகள் கிடைக்காவிட்டாலும் கிடைப்பதற்குரிய சூழ்நிலைகளை நாமே உருவாக்குதல் ஆகியவை இதிலுள்ள படிநிலைகள். தடைகள். நமக்கு எவையெல்லாம், யாரெல்லாம், எந்த சூழ்நிலைகள் எல்லாம் தடைகளாக வரக்கூடிய சாத்தியங்கள் உள்ளன என்பது குறித்து ஆய்வு செய்ய வேண்டும். எதிர்பார்க்கும் தடைகள், எதிர்பாராத தடைகள் ஆகியவற்றை முடிந்த அளவிற்கு பட்டியலிடலாம். அவற்றிற்கு மாற்று ஏற்பாடுகள் செய்து தயாராக வைத்திருக்க வேண்டும். எண்ணித் துணிக கருமம், துணிந்தபின் எண்ணுவோம் என்பதிலுக்கு என்ற வள்ளுவரின் வாக்கிற்கு உதாரணமாக அமைவது ஸ்வாட் அனாலிசிஸ் என்றால் மிகையாகாது. ஸ்வாட் அனாலிசிஸ் பயன்படுத்தி வாழ்க்கையின் வெற்றி பாதையில் செல்ல தயாராகுங்கள்.